இன்று நான் உங்களிடம் ஒரு கதை சொல்லப் போகிறேன். இது குழந்தைகளுக்கான கதை மட்டுமல்ல, வாக்குறுதிகளை மறந்த பெரியவர்களுக்கானது. ஷார்ட்கட் தேடி ஓடும் தலைவர்களுக்கானது. விளைவுகளை குறைத்து மதிப்பிடும் மனிதர்களுக்கானது. இது ஹேம்லின் என்ற நகரத்தின் கதை. ஒரு காலத்தில் ஹேம்லின் என்ற அழகான நகரம் இருந்தது. வீடுகள் வண்ணமயமாக இருந்தன. தெருக்கள் சுத்தமாக இருந்தன. மக்கள் தங்களை பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மெதுவாக, அமைதியாக ஒரு விஷயம் அந்த நகரத்தை அழிக்கத் தொடங்கியது. எலிகள். முதலில் மக்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு எலி என்ன செய்யப் போகிறது என்று சொன்னார்கள். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் நாளை அடுத்த வாரமாக மாறியது. அடுத்த வாரம் அடுத்த மாதமாக மாறியது. அதற்குள் எலிகள் எங்கும் இருந்தன. அவை அரிசியை சாப்பிட்டன. கோதுமையை அழித்தன. ரொட்டியும் கேக்கும் வீணானது. குழந்தைகள் பசியால் அழுதார்கள். குடும்பங்கள் உணவுக்காக சண்டையிட்டன. மக்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொன்னார்கள். சிலர் விதியை குற்றம் சொன்னார்கள். சிலர் அரசாங்கத்தை குற்றம் சொன்னார்கள். ஆனால் யாரும் பொறுப்பேற்கவில்லை. இன்று உதாசீனப்படுத்தும் பிரச்சினைகள் நாளை பேரழிவாக மாறும். ஹேம்லின் நகரின் மேயர் தன் பெரிய நாற்காலியில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தார். அவரது அலுவலகத்திற்கு வெளியே மக்கள் கத்தினார்கள். ஏதாவது செய்யுங்கள், எங்கள் நகரத்தை காப்பாற்றுங்கள். அந்த நேரத்தில்தான் ஒரு அந்நியன் வந்தான். அவன் எளிய உடை அணிந்திருந்தான். கையில் ஒரு புல்லாங்குழல். அவனின் கண்கள் ஒரு அவசர நகரத்திற்கு மிக அதிக அமைதியாக இருந்தன. நான் எலிகளை அகற்ற முடியும், அவன் மென்மையாக சொன்னான். ஆனால் அதற்கு பதிலாக என்ன கிடைக்கும்? மேயர் சிரித்தார். 1000 தங்க நாணயங்கள் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் மனதிற்குள் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். அவசர நேரத்தில் வாக்குறுதிகள் எளிதாக வரும். அந்நியன் புல்லாங்குழலை உயர்த்தினான். பிறகு அவன் இசைத்தான். சத்தமாக அல்ல, கட்டாயமாக அல்ல, ஆனால் சரியாக. அப்போது ஒரு மாயம் நடந்தது. ஒரு எலி வந்தது, பிறகு 2, பிறகு 100 மயக்கப்பட்ட படையினர் போல் அவை அவனை பின்தொடர்ந்தன. தெருக்களுக்குள், நகரத்திற்கு வெளியே, நேராக ஆற்றுக்குள். அவ்வளவுதான். எலிகள் அனைத்தும் மறைந்தன. நகரம் கொண்டாடியது. இசை ஒலித்தது. மக்கள் மீண்டும் சிரித்தார்கள். ஆனால் மேயரின் மனம் மாறியது. ஒரு இசை வாசித்தவனுக்கா தங்கம் என்று நினைத்தார். அவன் கையில் வெள்ளி நாணயங்களை கொடுத்தார். வேலை எளிதாக தெரிகிறது என்பதற்காக ஒருவரின் மதிப்பை குறைத்து நினைக்காதீர்கள். பைட் பைப்பர் வெள்ளி நாணயங்களை பார்த்தான். அவனின் முகத்தில் கோபமில்லை. ஆனால் அவனின் கண்கள் மாறின. நீங்கள் உங்கள் வாக்குறுதியை உடைத்தீர்கள் என்றான். மேயர் தோளு குறுக்கினார். இதற்கே நன்றி சொல்லு என்றார். அந்த இரவு பைட் பைப்பர் மீண்டும் இசைத்தான். ஆனால் இந்த முறை இசை வேறுபட்டது. இது எலிகளுக்காக அல்ல, குழந்தைகளுக்காக. ஒவ்வொருவராக அவர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். சிரித்துக்கொண்டே, நம்பிக்கையுடன், அப்பாவியாக. மலைக்குள். மீண்டும் திரும்பவே இல்லை. நகரம் மௌனமானது. என்றென்றும். நம்பிக்கை உடைந்தால் அதன் விலை பணத்தை விட அதிகம். இப்போது கவனமாக கேளுங்கள். இந்த கதை எலிகளைப் பற்றி அல்ல, மாயையை பற்றி அல்ல. இது உங்களைப் பற்றி. எலிகள் ஈக்குவல் நீங்கள் உதாசீனப்படுத்தும் கெட்ட பழக்கங்கள். மேயர் ஈக்குவல் உங்கள் அகங்காரம். பைட் பைப்பர் ஈக்குவல் ஒழுக்கம், திறமை, வாய்ப்பு. குழந்தைகள் ஈக்குவல் உங்கள் எதிர்காலம். நீங்கள் ஒருவரை ஏமாற்றினால், வாக்குறுதியை உடைத்தால், ஷார்ட்கட் எடுத்தால், உழைப்பை அவமதித்தால், இன்று நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் நாளை நீங்கள் தோல்வியடைவீர்கள். குறுகிய கால லாபம் நீண்டகால இழப்பை உருவாக்கும். உங்களை வளர உதவுகிறவர்களை மதியுங்கள். வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்றுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அதை கௌரவியுங்கள். ஏனென்றால் வாழ்க்கைக்கும் ஒரு இசை இருக்கிறது. ஒரு நாள் அது ஒரு தாளம் இசைக்கும். தண்டிக்க அல்ல, பாடம் கற்பிக்க. அந்த பாடம் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாதது. கசப்பான செயல்கள் கசப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். யாரும் பார்க்காத நேரத்தில்தான் உங்கள் குணம் வெளிப்படும். வாக்குறுதிகள் வார்த்தைகள் அல்ல, அவை உங்கள் அடையாளம்.